சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தான் சொல்றாரு ஒழிய, இந்த காரியத்துக்காக மட்டும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய லேண்ட் விஷயத்துக்காக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைக்காக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய உங்களுடைய தேவைக்காக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்ற ஒரே காரியம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோ இந்த இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, சீஷர்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு, எடுத்த உடனே ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. ஒரு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லிடுறாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாலேயே சோர்வை சாத்தான் கொண்டு வரான். ஸோ இந்த சாத்தான் சோர்வுகளை கொண்டு வரும்போது நமக்கு சில நேரங்களில ஜெபம் பண்ண நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடலாம், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம், சும்மா கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஜெபத்துக்காகவே ஆண்டவர் இதை பத்தி பேசுறாரு. ஏன் நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி எதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியல எதுக்குன்னு, ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு பெரிய வாக்கு தத்தமே நமக்கு, சோர்ந்து போகாத, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு என்று சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குது. என்ன சொல்ல வராரு என்பது பார்க்கலாம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த 2 காரியத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. தேவனுக்கு பயப்படாதவன், அப்புறம் மனுஷனுக்கு மதியாதவனும் இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு காலையில நான் இதை வாசிக்கும் போது என் மைண்டுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்குது. என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜா இருக்கிறவன், அவன் எப்படி இருந்தானா, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். இன்னைக்கு நம்ம மத்தியில இப்படிப்பட்ட ஆட்களை நிறைய பேரை பார்க்கிறோம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவியும் இருந்தாள். அவனிடத்தில் போய், எனக்கு ஒரு எதிராளிக்கு எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பிரியமானவர்களே, அவ போயிட்டு அந்த நீதிபதி கிட்ட அடிக்கடி போய் கேட்கிறா, எனக்கு எதிராளிக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைங்க சார், தயவுசெய்து தீர்த்து வைங்க, எதையாவது ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அந்த காரியத்தை எனக்கு செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ரெக்வெஸ்ட் பண்றா, கெஞ்சி கேட்கிறா, விண்ணப்பம் பண்றா. அவ வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பாருங்க, உலகத்துல மனுஷனுக்கிட்ட நம்ம கேட்கும் போது அவனுக்கு எப்போ இஷ்டமோ அப்பதான் செய்வோம். அது நீதிபதியா இருக்கட்டும், நியாயாதிபதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரசிடென்டா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னைக்கு மனசு வருதோ அப்பதான் செய்வாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு மனசே இல்லை அதை பத்தி யோசிக்க. இவ ஒரு விதவை தானே, இவ பேச்செல்லாம், இவ ஒரு பெண்ணு தானே, இவ பேச்சு நான் ஏன் கேட்கணும், இவளுக்கு எப்போ செய்யணுமோ அப்ப செஞ்சுக்கலாம். ஆனா அவளுக்கு பெரிய ஒரு அர்ஜென்ட் நீட் அங்க.